ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே, தேவனுடைய சித்தம் என்பது என்னவென்று சொல்லி நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாம் நன்மை செய்கிறதுனால் புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது என்று சொல்லி குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 20, 21 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு, இப்படி செய்வதனாலே அக்கினி தலையிலே அவன் மேல் குவிப்பா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை என்ன செய்யணும், நம்ம நன்மையினால் வெல்லணும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தமாக. ஒருவேளை நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி நமக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாம் நன்மை செய்வோம், ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமே.